Hello friends, welcome to Buds to Bloom. நாம இன்னைக்கு பார்க்க போறது cauliflower peas masala. இதுக்கு முதல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காட்டி ஆயில் இல்லனா கீ கூட சேர்த்துக்கலாம். இதுல கடுகு, ஒரு துண்டு பட்டை, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம், சோம்பு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை, ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கிறேன். வெங்காயத்தால் இது ஆப்ஷனல் தான். அடுத்து கொடமிளகாய் சேர்க்கிறேன். சின்ன வெங்காயத்தை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்க்குறேன். 20 சின்ன வெங்காயம் இருக்கும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தால் பாதி மட்டும் சேருங்க. இதெல்லாம் வதக்கிட்டு மசாலா பவுடர்லாம் சேர்த்துற வேண்டியதா. மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் லைட்டாக கொதிக்க வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவர் கூட கொஞ்சம் பால் ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளைனே இருக்கும் பூ வந்து. அதே சமயம் ஒரு மாதிரி பச்சை வாசனை மாதிரி இருக்கும் காலிஃப்ளவரில், அதுவும் வராது. இப்போ நம்ம காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷாக காயிலேருந்து வர்ற பச்சை பட்டாணி இதில் சேர்த்துருக்கோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு கூட நீங்கள் சைடிஷாக சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு அவ்வளோவா எடுக்குமான்னு தெரில, பட் தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது 1 கப் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். இதில் லாஸ்ட்டாக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதக்கி தண்ணிலாம் ஊற்றியாச்சு. நல்லா டைட்டாக மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தேங்காய், மிளகு, ஜீரகம் 3ஐயும் வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை சேர்க்குறேன். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவு எடுத்தேன்னா 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம், மிளகு ஜீரகம் இதில் சேர்த்து நம்ம நல்லா ஃபைனாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கணுவே இதில் சேர்த்துட்டோம். இப்போ அந்த மெயினாக இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறதே அந்த தேங்காய் பேஸ்ட்டு தான். மறக்காமல் நீங்கள் வந்து தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து மேலே சேர்த்தாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். தேங்க்யூ.